ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என்னை நம்பினால் முழுவதும் கேள். பிரச்சனைகள் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது. தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால்தான் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தி கொண்டு உன்னை நோக்கி ஓடி வரும். அதை நீ ஒரு முகம் திரும்பிப்பார். உன்னை பார்த்து அது பயப்படும். ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த உலகில் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது. அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் நீ சந்தேகப்படவும் கூடாது. எல்லோரும் நல்லவர்களும் இல்லை, எல்லோரும் தீயவர்களும் இல்லை. நீ எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு ஓரளவு தூரத்துடனே எல்லாரிடமும் பழகிக்கொள். எல்லோரையுமே ஒரு அளவுடன் வைத்துக்கொள். எல்லோருக்கும் நீ சமமாக நினைக்காதே. நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும். எனவே நீ அமைதியாக இரு. உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ யார் என்று, நீ எப்படிப்பட்டவன் என்று. அதே போல உனக்கு எதிரி நிற்பவர் சரியான நபர்தானா, நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள வேண்டியது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது. சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து தான் போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நீ வைத்துக்கொள். உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுத்துவிடும். யார் எது சொன்னாலும் நீ நம்பி விடாதே. நீ உன் காதால் கண்ணால் பார்த்தால் மட்டுமே நீ நம்ப வேண்டும். அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு யாரிடமும் சென்று வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே. அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா? வீணாக அடுத்தவர் மீது பழி போடும் எண்ணத்தோடு கூட அவர் உன்னிடம் சொல்லலாம். அதனால் எதை பற்றியுமே நீ சிந்திக்காதே. நீ பார்த்தாய் என்றால் மட்டும் கேள். நீ கேட்டாய் என்றால் மட்டுமே அதில் நீ விளக்கம் தேர்த்துக்கொள். அப்படி அது உனக்கு பெரிதாக இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. எதை பற்றியுமே சிந்திக்காதே. கடவுள் இருக்கிறார், எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அதை விட்டு நீ தூரமாக போய்விடு. அதை பற்றிய சிந்தனையே உனக்கு வரக்கூடாது. எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும். நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். அதற்கான காலகட்டத்தை எல்லாம் நீ நெருங்கிவிட்டாய். இனி உன்னுடைய வாழ்வு நல்லதாகவே இருக்கப் போகிறது, நன்மையாகவே இருக்கப் போகிறது. யார் என்னை எதிர்த்து பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். நான் சொல்வது போலவே செய்து கொள். நான் சொல்வதை உனக்கு அலட்சியமாக வேண்டாம். அதை நீ பொறுமையாக கேட்டு நான் சொல்வது போலவே செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். கவலை வேண்டாம். நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா. அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும். உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது. அதை நீ நம்ப வேண்டும். உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிகப்பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய். உன் புகழ் உயரும், உன் உள்ளம் குளிரும். அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா? அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும். நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய். ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும். உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள். கவலையப்படாதே. நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன். எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன்.
என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது. எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் நிலைமை மாறவில்லையே, நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன். உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு. உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன். என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய். அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே. உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தெடும்படி நான் அமைத்து தருகின்றேன். நீ நல்லதாய் நினை, உனக்கு நல்லதே நடக்கும். சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய். சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய். எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும். என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும். தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும். அது தொடர்பான முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள். நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும். அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும். உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது. தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார். உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும். என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு. எல்லோருக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அதுபோலவே உனக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள். உன்னை அழிக்கும் 3 எதிரிகள் இருக்கின்றார்கள். யார் என்று சொல்கிறேன் கேள். அவர்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அவர்களை நீ உடனே பார்த்து கண்டறிந்து உடனே அழித்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். யாரும் உன்னை நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னை அழிக்கும் 3 விஷயங்கள், அதாவது 3 நபர்கள் யார் என்று சொல்கிறேன். நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை. இந்த 3 பேர்களும் தான் உன்னை அழிக்கும் முதல் எதிரி. இந்த 3 நபர்களையும் நீ அழித்துவிட்டால் உன்னை தோற்படிதற்கு யாருமே கிடையாது. இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. உன்னை அழிக்கும் என்ற 3 எதிரியையும் நீ உடனே அழித்துவிடு. இந்த 3 நபர்களையும் நீ எரித்துவிட்டால், ஒழித்துவிட்டால், தூர தள்ளி வைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாகவே மாறும். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவையாக இல்லைன. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகின்றாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரமே நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன். முதலில் உனக்குள்ளே இருக்கும் எதிரியை கொன்றுவிட்டு அழித்துவிட்டு பிறகு உன்னை சுற்றியுள்ள எதிரியை நீ சென்று பார். நீ யாரை எதிர்பார்த்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தையும்
அப்பாவித்தனத்தையும் அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டிருக்கின்றாய். அந்த கெட்ட காலங்களை எல்லாம் நினைத்து நீ பார்க்க வேண்டாம். இந்த காலங்கள் மாறிவிட்டன. இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களாகவே இருக்கப் போகிறது. நீ சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையால் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கின்றேன். அது உனக்கே நன்றாக தெரிய வரும். எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பா தான் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்தாயோ அப்போதே உன்னை காப்பாற்றுவதற்கான வேலையை நான் துவங்கிவிட்டேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வருவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன். நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஓடி வரும் ஒரு பதில் குரலாக நான் இருந்திருக்கின்றேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் என்று நினைக்கின்றாய்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் செய்தேன். நீ என்னுடைய குழந்தை. ஒரு தந்தை தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா? ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகின்றது? மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது என்றால், என்னுடைய குழந்தை நன்றாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது தானே எனக்கு அது மன மகிழ்ச்சி. அப்படிதான் நானும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். அது உனக்கு தவறாக தெரியும் பட்சத்தில் நான் அதை உனக்கு தருவதில்லை. நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டால் அது உனக்கு தவறு, அதில் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ற பட்சத்தில் அதையும் நான் உனக்கு கொடுக்க போவது கிடையாது. உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வாங்கி தருவேன். எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. உனக்கு எது நல்லது, எது எப்போது எங்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். நீ கேட்ட பிரச்சனையை நான் எப்பொழுதும் முடித்து விட்டேன். எனக்கு நிவாரணம் தாருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் மண்டியிட்டு கதறினாயோ அப்போதே அதற்கான முடிவு வேலையும் நான் கட்டிவிட்டேன். ஆனால் நீ இன்னும் நான் முடிக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு நீ தீர்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் முடித்துவிட்டேன் என்ற நம்பிக்கையில் நீ இருந்து பார். அந்த பிரச்சனை உன் கண்ணுக்கே தெரியாது. இன்னும் தூக்கத்திலேயே இருக்கின்றாய். எழுந்து வா, அங்கு தெரியும் நான் உன் பிரச்சனைகளை வைத்திருக்கிறேனா இல்லையா என்று. அதை பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு. அப்போது நீ கலக்கமடைய மாட்டாய். மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தீர வேண்டியிருக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே, எல்லாமே நிச்சயம் மாறும். நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்குங்கள். நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு. கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை. கற்பித்து கொண்டே இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை. விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது. விளையும் போது நல்ல உரங்கள் தான் நல்ல விளைச்சலை நமக்கு தருகிறது. வளரும்போது நல்ல பாடத்தை கற்றால் வெற்றி நிச்சயம். தனக்கு என்ன தெரியும் என்பதை விட குழந்தைகளுக்கு என்ன தெரியும் என்பதை கூறுவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய அம்மாக்கள். தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்குவதிலேயே மகிழ்ச்சி கொள்கின்றனர் தந்தைகள். நம்முடைய அப்பாவும் அம்மாவும் யார்? நம்முடைய சாயப்பா தானே. நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், நமக்கு தாயாகவும் இருக்கிறார். நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அதை எண்ணி எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லோரிடமும் போய் சொல்லி உங்களை அவர் பிரபலப்படுத்துகிறார். பிள்ளைகளின் தகப்பனாக தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்கி உங்களை அவர் மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறார். பாபா எப்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பெற்றோராகவே இருந்து கொண்டிருப்பார். அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம். ஆனால் உண்மையான அன்பு உருவத்தில் மட்டுமே உருவாகுவதில்லை, உங்களுடைய உள்ளத்தாலும் உருவாகுகிறது. அப்பா உங்கள் மீது எப்போதுமே அன்பு கொண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமைய போகிறது. அப்பா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன், சிறப்பாக அமைத்திருக்கிறேன். அதில் நீ சென்று வாழப்போகிறாய். சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம்.
இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார்கள். உனக்கு வரும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தூரத்தில் என்று ரசித்து பழகு. அதை நீ கிட்ட வர வைக்காதே. கிட்ட வர வைத்தால் உனக்கு தான் கெடுதல். தள்ளி நின்று பார்க்க நீ பழகிக்கொள். தள்ளி நின்று பார்க்கும்போது அது உனக்கு மிக சாதாரணமாக தெரியும், மிக சிறியதாக தெரியும். கிட்டே வரும்போது தான் அது உனக்கு பெரிய பூதாகரமாக இருக்கும். அதற்கான தீர்வு காண்பதும் மிக கடினமாகிவிடும். அதனால் எல்லாவற்றையுமே தூர இருந்தே பார்க்க பழகிக்கொள். அப்போதுதான் அது உனக்கு எளிதாக தெரியும். நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று கேட்காதே. உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இனி ஒவ்வொன்றாக அமையப் போகிறது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. பல வெற்றிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாகவே நடைபெற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ நன்றாகவே இருப்பாய். அப்பாவின் செயல்களை அறிவது கடினம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. அப்பாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும். அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றுமே கைவிட மாட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது. சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம். ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும். அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள். அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள். வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்துப்பார். யோசித்து பழகு. அவர்கள் யார், உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு. அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம், கஷ்டங்கள் கூட ஏற்படலாம், பிரச்சனைகள் வரலாம். என்ன அப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்து கொள்ளலாம். அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நீ இப்போதைய சூழ்நிலையில், இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன். என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள். அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை நீ விட்டுவிடு. இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம். கொஞ்சம் தள்ளியே வை. அவ்வளவுதான். தள்ளி இருந்து அவர்களை பார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசி பழகு. பார், உனக்கே புரியும் அவர்களை பற்றி. நான் சொல்வது எல்லாம் உண்மை. என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன். அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு. தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு. கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள். நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய்? ஒன்றும் ஆகாது. உனக்கு சண்டைதான், தீயவைதான் ஏற்படும். உன்னுடைய நிம்மதிதான் குறையும். நீயாகவே வாழு. வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். தோழாதே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். உன் மனதிலுள்ள ஏக்கங்களும் பரிதவிப்புகளும் அறியாமல் நான் இல்லை. உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு பலவிதமான நிகழ்வுகள் நடந்துவிட்டன. அவைகள் எல்லாமே மெல்ல மெல்ல தாங்கி நின்று இப்போது நீ வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறாய். நீ இப்படி பலவிதமான சோதனைகளுடனும் பிரச்சனைகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் அடிக்கடி உன்னிடம் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன், எல்லாமே சுகமாகிவிடும், சரியாகிவிடும் என்று. அப்படிதான் நீயும் கேட்டுக்கொண்டிருந்தாய். இப்போது அந்த சோகத்தில் என்னையே நீ மீறிவிட்டாய். எல்லாமே சுகமாகிவிடும் என்று அடிக்கடி சொல்கிறீர்களே, எப்போதான் என்னுடைய வழிகள் எல்லாம் சரியாகும்? அப்படியே என்னுடைய வழிகள் இருந்து கொண்டேதானே இருக்கிறது. அப்படி இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்று நீ சொல்கிறாய். சரிதான். எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நேர்மறை காலங்களில் என்னுடைய உதவி எளிதாகவே கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய்.
ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீ இன்று இருக்கிறாய். அதனால்தான் நான் உனக்கு செய்வது உன் கண்ணுக்கு உனக்கு தெரியாமல் போகிறது. அதனால்தான் நீ இப்படி என்னிடம் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்மேல் தவறு இல்லை. எதிர்மறை என்ற மாயை உன்னை சூழ்ந்து இருக்கிறது. உன் மனதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போராடி கொண்டிருக்கிறேன். வாக்குவாதமும் செய்து கொண்டிருக்கிறேன். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன்னை காப்பாற்ற எத்தனை ரூபங்கள் வேண்டுமானாலும் எடுப்பேன். உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன். உன் மனதிற்குள் இருந்து உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால், உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே. இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்குமே நான் சொல்கிறேன். அவர்கள் போல் நடந்தால் உனக்கும் அவர்களுக்கும் வேறுபாடே கிடையாது. அதனால் நான் சொல்வது போல செய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும்தான் வீழ்ந்து போவார்கள் என்று இல்லை. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். அதனால் நீயோ அப்படி இல்லை. உன் பண்புகள் வேறு. நீயும் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாக மாறிவிடுவாய். என் சொல்படி நல்லதே நடக்கும். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லியாய்விட்டது. வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்குமே பின்னால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும். உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடும் முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும். நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும். கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். இது அப்பாவின் வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன். இது மிகவும் அவசரமான செய்தி. நீ சந்தோஷமான செய்தி. இதை நீ புறக்கணித்து விடாதே. இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சந்தோஷ செய்தி என்கிறீர்களே, அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய்? நீ கேட்டதை, நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன். விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய். புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார். அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன். அதற்கான காலம் கனிந்து விட்டது. காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது. அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன். வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும். நல்ல செய்தியை கேட்பாய். நீ பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று நீ உணர்கிறாயா? அப்படி உணர்ந்தால் என் துணை உனக்கு இருக்கிறது. நிச்சயமாகவே இருக்கும். நீ எப்போதெல்லாம் கடினமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் என்னுடைய துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும். நீ பயணிக்கும் பாதையே நீ எவ்வளவு கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் நான் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்துப்பார்.
அதற்கு பாதி அளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ இப்போது சந்தித்து கொண்டிருப்பது. அதைவிட 10 மடங்காய் உனக்கு நான் நல்லதை தரப்போகிறேன். என் நல்ல ஆசையுடன் என்றுமே நீ வாழ்வாய். ஒரு தாய் தன் குழந்தையை மடியில் தூக்கி வைத்திருக்கும் போது அந்த குழந்தை எட்டி தாவும், உதைத்து தள்ளும். அந்த தாய் குழந்தையை கீழே விடவோ விட்டு செல்லவோ மாட்டாள். அதை போலதான் நானும். உன்னிடத்தில் நீ என்பதும் நான் என்பதும் ஒன்றுதான். நாம் இருவரும் வேறல்ல, இருவரும் ஒன்றே. நீயும் நான் தான், நானும் நீயும் தான். நம்மை இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் மனதிலுள்ள இயக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இல்லை. உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளுமே நடக்கின்றன. அவைகள் மெல்ல மெல்ல தாங்கி இன்று வலி இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று எனக்கு தெரியும். எல்லாமே சுகமாகிவிடும், எல்லாமே நன்றாகிவிடும், எல்லாமே உன் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே ஓடிவிடும். என்னை நம்பு, என்னுடைய வார்த்தையை நம்பு. அப்படியே இருப்பது போன்று நான் உணர்கிறேன் என்று நீ நினைத்துக்கொள். அப்பா எனக்கு இருக்கிறார் என்று நம்பு. எல்லா மனிதர்களுக்குமே நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்கள் இருக்கின்றன. நேர்மறை காலங்களில் என் உதவி எப்போதும் எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் முழுவதுமாகவே இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீ உன் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை அமர்த்தி வைத்திருக்கிறாய். உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் போது உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் எவ்வளவு என்று எனக்கு மட்டுமே தெரியும். நான் உனக்கு எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறேன் என்றுதான் தெரியும். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலுமிருந்து நிச்சயமாகவே நான் உனக்கு விடுதலை வாங்கி தருவேன். உன் எதிர்மறை எல்லாவற்றையுமே நான் போக்குவேன். நன்றாகவே இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய்.